Hi students, welcome to Nidhikekala IAS Academy. So video நம்ம இதோட என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் 2024 ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமா ஏஎல்பி டெக்னீஷியன் இந்த ரெண்டோட CBT1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1ல ஆப்டிட்யூட் ரீசனிங் மேஜரா கேட்க போறாங்க. அந்த ஆப்டிட்யூட் ரீசனிங் தான் நம்ம क्वेश्चन டிஸ்கஷனா பார்க்க போறோம். அதுல நீங்க பார்க்க போற டே 1 ரீசனிங் பார்க்க போறோம். ரீசனிங்ல 10 क्वेश्चन நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? நம்மளோட வீடியோஸ் மட்டும் ரெகுலரா பாருங்க. கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் தட்டி தூக்க முடியும். ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். யாராவது ஃபர்ஸ்ட் வாட்ச் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் சோதரா உங்களுக்கு சேரும். சேம் டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நான் முதல்ல ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்சவங்க ஆன்சர் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அப்புறமா நான் சால்வ் பண்றேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 567 என்பது வேர்ல்ட் இஸ் ஹாப்பி எனவும் 246 என்பது ஹாப்பி ஆஃப் பீப்பிள் எனவும் 713 என்பது வேர்ல்ட் பியூட்டி எனவும் குறிப்பிட்டால் ஈஸ் என்பது எப்படி எழுதலாம்? 567 means world is happy, 246 means happy are people and 713 means world is beauty. What number is the code for is? இன்னேர நீங்க சால்வ் பண்ணி முடிச்சிருக்கணும். ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? ஆன்சர் போட்டுருங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 4 5 8 இதுதான். ஓகேவா? சோ சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சால்வ் பண்றேன். என்ன கொடுத்திருக்காங்க? 567 வேர்ல்ட் இஸ் ஹாப்பி, 246 ஹாப்பி ஆர் பீப்பிள், 713 வேர்ல்ட் இஸ் பியூட்டி. இப்ப நம்ம என்ன கேக்குறாங்க? நல்லா கவனிங்க. ஈஸ்னா என்ன வரும்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? இப்ப கொடுத்ததுல இந்த ஈஸ் முதல்ல எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. வேற எங்காவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்ல. அப்ப ஈஸ் இங்க தான் இருக்கு. வேர்ல்ட் இஸ் ஹாப்பிக்கு 567 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஈஸ்கான கோடு 5 6 7 இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணா இருக்கும். ரைட்? இப்ப இந்த ஈஸ் இருக்குல்ல, அது இத தவிர வேற எங்கயாவது இருக்கான்னு பாருங்க. இங்க மட்டும் தான் இருக்கு. இதையும் இல்ல. அப்ப இதுக்கான கோட் அந்த 567 இருக்குல்ல, அதே மாதிரி அந்த 567ல எந்த நம்பர் எங்கேயுமே இல்லாம இங்க மட்டும் இருக்குன்னு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு 7 பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, 6 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஆனா இந்த 5 மட்டும் தான் எங்கேயுமே போகாம இங்க மட்டும் இருக்கு. அப்ப ஈஸ் இங்க மட்டும் இருக்கு, 5 இங்க மட்டும் இருக்கு. அப்ப ஈஸ்கான ஆன்சர் 5 தான் இருக்கும். சோ கேட்டது ஈஸ். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 5. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनகான ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸி. ஈஸ் இங்க மட்டும் தான் இருக்கு, 5 இங்க மட்டும் தான் இருக்கு. ஈஸ்கான கோட் 5 முடிஞ்சு போச்சு. 5 செகண்ட் 10 செகண்ட் தான் அந்த क्वेश्चन. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு சிலாஜிசம் क्वेश्चन. எல்லா ஏவும் பி ஆகும், சில பிக்கள் சி ஆகும், சில சிக்கள் டி ஆகும் எனில் கீழ்கண்டவற்றில் எது தவறுன்னு கேக்குறாங்க. All A are B, some B is C, some C is D. Which of the following is not true? சில ஏக்கள் D or some A is D or சில ஏக்கள் B, some A is B or சில Bக்கள் A, some B is A or சில Dக்கள் C, some D is C or. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க. உட்கார்ந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, என்ன சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே, நான் சால்வ் பண்றேன். கவனிங்க. எல்லா ஏவுமே பி. இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயகிராம் வரைஞ்சணும். ரைட்டா? வந்துடலாமா? எல்லா ஏவுமே வந்து பாத்தீங்கன்னா பி. எல்லா ஏவும் பி. ரைட்டா? ரைட். வேற சில பிக்கள் சின்றாங்க. அப்ப சில பிக்கள் சினா இப்படி ஒரு டயகிராம். அடுத்து சில சிக்கள் டின்றாங்க. சோ கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம டயகிராம் முதல்ல வரைஞ்சணும். புரியுதா? all A are B, some B is C, some C is D வந்தாச்சு. இப்ப கன்க்ளூஷன். சில இது தவறுன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? சில ஏக்கள் டின்றாங்க, சில ஏ டின்றாங்க. ஏ எங்கேயோ இருக்கு, டி எங்கேயோ இருக்கு. அப்ப சில ஏ டி ஆகுமா? இதுதான் தப்பு. அப்ப இதுதான் ஆன்சர். ஏன்னா எது நாட் ட்ரூ தான் நம்மள்ட்ட கேட்டாங்க. இருந்தாலும் மூணு ஆப்ஷனை பார்த்தலாம். சில ஏக்கள் பின்றாங்க. சோ எல்லா ஏவுமே பியா இருக்கிறப்ப சில ஏ பியா தானே இருக்கும். அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஆனா நம்மளோட கேள்விக்கு இது தப்பு. புரியுதா? நெக்ஸ்ட் ஆப்ஷன். சில பிக்கள் ஏ, சம் பி இஸ் ஏன்றாங்க. ஆமா, இத பாருங்க. இது வந்து பி. பி குள்ளதான் ஏ இருக்கு. அப்ப கொஞ்சம் பி கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். இதுவும் ரைட். அப்ப நம்ம கேள்விக்கு இது தப்பு. கடைசி ஆப்ஷன். சில டிக்கள் சின்றாங்க. எஸ், சில சி டியா இருக்கிறப்ப சில டி சியா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப நம்மளோட கேள்விக்கு இது தப்பு. அப்ப ஆன்சர் என்னமா? இது ஆன்சர். சோ சில ஏக்கள் டிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இது தப்புன்னு கேக்குறாங்க. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேவா? திரும்ப சொல்றேன். எல்லா ஏவுமே பி, சில பி சி, சில சி டி. எது தப்புன்னு கேட்டாங்க. சில ஏ டியா இருக்கிறது தப்பா இருக்கு. அதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இது என்ன ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கலாம். இது 30 செகண்ட் தாராளமா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு எம்ஓடி क्वेश्चन. ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. சால்வ் பண்ணிடலாம்.
A greater than or equal to B, greater than or equal to C, greater than D, less than E, less than or equal to F, equal to G, less than or equal to H, equal to I. இப்போ I greater than D ன்னு கொடுத்திருக்காங்க, C less than or equal to D ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது ரைட் எது தப்புன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? எது ரைட் எது தப்புன்னு சொல்லணும். இந்த ஆப்ஷன் என்னன்னா இது கரெக்ட்டா இது தப்பாச்சுனா இத ஆன்சர் பண்ண போணும். ஏன்னா only 1 is true. only 2 is true னா இது தப்பா இது மட்டும் கரெக்ட் ஆகும். ஓகேவா? இந்த எய்தருக்கு அப்புறம் வரேன். neither nor ரெண்டுமே தப்பா இருந்தா இத போடணும். both னா ரெண்டுமே கரெக்ட்டா இருந்தா இத போடணும். புரியுதா? இப்ப எய்தர்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே தப்பா தான் இருக்கணும். ஆனா ஒருவேளை இது கரெக்ட்டா இருந்தா இது தப்பாகணும், ஒருவேளை இது தப்பா இருந்தா இது கரெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்தாதான் நீங்க எய்தர்னு சொல்லணும். வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் கவுண்ட் பண்ணிட்டா I greater than D ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? I greater than D ன்னு பாக்குறப்ப இப்ப I பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஸ்ட்ரைனா பார்க்கணும் D வரைக்கும். இப்ப D ல இருந்து லெஸ் than போகுது. அப்ப I ல இருந்து பாக்குறப்ப இது greater than தான். ஓகேவா? I ல இருந்து பாக்குறப்ப D க்கு என்னென்ன சிம்பல் போகுதுன்னு பாருங்க. ஈக்குவல் டு போகுது, greater than equal to போகுது, ஈக்குவல் டு போகுது, greater than equal to போகுது, அப்புறமா என்ன போகுது? ஒரு greater than போயிருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கு மேல. அப்ப ஈக்குவல் greater than equal to ஈக்குவல் greater than equal to greater than. இதுல யாருக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா நீங்க greater than தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், செகண்ட் பிரெஃபரன்ஸ், தேர்ட் பிரெஃபரன்ஸ் இப்படி தான் வரும். சைன் மாறி இருந்தா ஆன்சரே வராது, தப்பு, முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல பிரெஃபரன்ஸ் நம்ம greater than தான் கொடுக்கணும். greater than தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ரைட்டா? செகண்ட் ஒன் பாருங்க. C less than or equal to A1 கேக்குறாங்க. அப்ப C ல இருந்து A பாக்குறப்ப நீங்க பாருங்க, A ல இருந்து C பாக்குறப்ப தான் greater than இருக்கு. அப்ப நீங்க C ல இருந்து பாக்குறப்ப இது less than தான். அப்ப C less than or equal to B, less than or equal to A. less than or equal to less than or equal to தான் இருக்கு. அப்ப C less than or equal to A ங்கிறது ரைட். சோ ரெண்டுமே நமக்கு ரைட் ஆகுது. அப்ப both 1 and 2 is 2 தான் ரைட். ஓகேவா? திரும்ப சொல்றேன். I greater than D, ரைட். C less than or equal to A வும் ரைட். அப்ப நமக்கு ரெண்டுமே ரைட் ஆகுது. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் E. ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 10 செகண்ட் போதும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் क्वेश्चन. ஓகே, ஒருவன் வடக்கு திசையை நோக்கி 8 மீட்டர் நடக்கிறான், வலதுபுறம் திரும்பி 6 மீட்டர் நடக்கிறான். ஆரம்பத்திலிருந்து இதுவரை உள்ள தூரம் என்ன? A man walks 8 meters towards north direction. He turns right and walks 6 meters. What is the distance from the beginning to the end? So மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே, இதுக்கான ஆன்சரை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி நீங்க ஆன்சரை போடலாம். வடக்கு நோக்கி 8, வலது திரும்பி 6, மொத்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ சால்வ் பண்ணவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணிடலாம். நான் சால்வ் பண்றேன். ஒருவன் வடக்கு திசையை நோக்கி 8 மீட்டர், இதானே நார்த், வடக்கு நோக்கி 8 மீட்டர் போறான். ரைட்டு. இப்ப வலது திரும்பி இப்படித்தானே போகணும், வலது திரும்பி 6 மீட்டர் போறாரு. இப்ப நம்மள்ட்ட கேட்டது இந்த டிஸ்டன்ஸை கேக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இது வந்து நீங்க பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் என்னது 64, 6 ஸ்கொயர் என்னது 36. இப்ப 64 36 கூட்டினீங்கன்னா 100. அப்ப நம்ம 100க்கு ரூட் எடுக்கணும். 100க்கு ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 மீட்டர். ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். திரும்ப சொல்றேன் பாருங்க. வடக்கு போ 8, வலது திரும்பி 6, இத கேக்குறாங்க. அப்ப இத கேட்டா ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். 64 36 கேட்டா 100, 100க்கு ரூட் எடுத்தா 10. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 மீட்டர். ஈஸி. இதுமே ஒரு 30 செகண்ட் எடுத்தா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. A என்பவள் B இன் தங்கை, C என்பவள் B இன் தாய், D என்பவள் C இன் தந்தை, E என்பவள் D இன் தாயினை, A என்பவள் D க்கு யாருன்னு கேக்குறாங்க. தாத்தாவா, பாட்டியா, மகளா, பேத்தியா? A is B's sister, C is B's mother, D is C's father, E is D's mother. Then how is A related to D? Grandfather, grandmother, daughter, granddaughter. இதுக்கான ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா சால்வ் பண்ணுங்க, பிரச்சனையே இல்ல. ஓகேவா? வரப்போற நாட்கள் நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சால்வ் பண்ணுங்க. உட்காந்து சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் போடுறேன், கவனிங்க. நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சரை போட்டே இருக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A is B's sister. ஓகேவா? A என்பவர் B இன் தங்கை. A வந்து B க்கு சிஸ்டர், அதான் கொடுத்துருக்காங்க. A is B's sister. A is B's sister. சிஸ்டர்ன்றப்ப இது ஒரு பொண்ணுன்னு நமக்கு தெரிய வருது. பொண்ணுனா மைனஸ் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு கோடு பார்த்தா கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட், C is B's mother. அப்ப Cன்றவங்க B ஓட மதர்னா இவங்க ஒரு பொண்ணு. சேம் டைம் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா இவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும்.
யார் கல்யாணம் பண்ணிருப்பாங்க? ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு பிறந்ததுதான் இவங்க, இவங்களுக்கு பிறந்ததுதான் இவங்க. அவங்களுக்கு பிறந்திருக்குன்னா அந்த கல்யாணம் ஆனது போட்டு போட்டா கரெக்டா புரியணும். இப்ப என்ன அர்த்தம்? சீக்கு உங்க 2 பேரும் குழந்தைங்க அர்த்தம். இந்த 2 பேரோட அம்மா தான் இவங்க, இவங்களோட பொண்ணு தான் இவங்க. கரெக்டா இருக்கா? இங்க யாரோ வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. டி இஸ் C's ஃபாதர். டி வந்து சியோட ஃபாதர். டி வந்து சியோட ஃபாதர். அடுத்து இ வந்து டியோட மதர். இ வந்து டியோட மதர். அப்ப then how is A related to D? A வந்து D க்கு யாருன்னு கேக்குறாங்க. A வந்து D க்கு யாரு? D வந்து A என்ன சொல்லி கூப்பிடணும்? பொண்ணோட பொண்ணு. பொண்ணோட பொண்ணுனா பேத்தி, கிராண்ட் டாட்டர். அப்ப பேத்தி கிராண்ட் டாட்டர் தான். திரும்ப சொல்றேன். A வந்து B யோட சிஸ்டர், C வந்து B யோட மதர், D வந்து C யோட ஃபாதர், E வந்து D யோட மதர். அப்ப A வந்து D க்கு யாரு? பேத்தி, கிராண்ட் டாட்டர். ஆன்சர் வந்து பேத்தி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, ஃபைண்ட் தி ஆர்டர். வேறுபட்டதை கண்டுபிடிக்கவும். இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், இன்னொரு மட்டும் வேற மாதிரி இருக்கும். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான், ரொம்ப ஈஸி. ஒரு 5 செகண்ட் போட்டுடலாம். ட்ரை பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கப்பா, சால்வ் பண்ணுங்க. நீங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ண கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நான் சால்வ் பண்ணிட்டா? சால்வ் பண்ணி கவனிங்க. இப்ப அப்படியே எழுத்துக்கள் கொடுத்தா பார்ப்போம். ஆர் எஸ் டி விட்டு யூ வந்திருக்கு. ஆர் எஸ் லெட்டர்ல டி அப்புறம் தான் யூ, சோ ஒன்னு விட்டு யூ வந்திருக்கு. ரைட். இ எஸ் ஜி விட்டு h வந்திருக்கு. அப்ப நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டுமே ஆன்சர் கிடையாது. ஏன்? இந்த 2 பேருமே ஒரே டீம். இப்போ ஒருவேளை இது ஒரு வாரியும் இது ஒரு மாதிரி இருந்திருந்தா மீதி ஆப்ஷன்ல எது ஒரு டீமுக்கு வந்தோ மீதி நீங்க ஆன்சர் போடலாம். ஆனா ரெண்டுமே ஒரே டீம். அப்ப இந்த ரெண்டுல யாரோ ஒருத்தர் தான் ஆன்சர். ஓகே, எம் என் ஓ தொடர்ந்து வந்துச்சு. அப்ப ஆன்சர் இதுதான். டிக் பண்ணிடலாம். இந்த என்னோட செக் பண்ணிக்குவோம். யூ பி டபிள்யூ விட்டு எக்ஸ் வந்திருக்கு. அப்ப இந்த 3 ஒரே மாதிரி இருக்கு, இதான் வேற மாதிரி இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஈஸியா இருக்கா? சோ எல்லாம் தொடர்ந்து வந்து ஒரு எழுத்து விட்டு இருக்கு, தொடர்ந்து வந்து ஒரு எழுத்து விட்டு இருக்கு, தொடர்ந்து வந்து ஒரு எழுத்து விட்டு இருக்கு, தொடர்ந்தே வந்துருச்சு. இதான் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन. அனாலஜி தமிழ்ல ஒத்த தன்மைன்னு சொல்லுவாங்க. ஆசிரியர், பள்ளிக்கூடம், மருத்துவர் என்ன? அதாவது ஆசிரியர்னா பள்ளிக்கூடமாங்க, மருத்துவர்னா என்ன? டீச்சர்னா ஸ்கூலு, டாக்டர்னா மருத்துவமனை, ஹாஸ்பிட்டலா, வங்கி, பேங்கா, விளையாட்டு மைதானம், பிளே கிரவுண்டா, உணவகம், ஹோட்டலா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन எல்லாம் 2 செகண்ட் போதும். ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல வேலை பார்ப்பாரு, மருத்துவர் மருத்துவமனையில வேலை பார்ப்பாரு, டீச்சர் ஸ்கூல்ல இருந்தா டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷனே மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல். ஓகே, அடுத்த क्वेश्चन. இது வந்து ஒரு ஆல்பா நியூமெரிக் சீரிஸ். ஓகேவா? E4B% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கேள்வியை பாருங்க. Which of the following is fifth to the right of the 18th from the right end of the above arrangement? வலதுபுறத்திலிருந்து 18வது உள்ளதற்கு வலதுபுறத்தில் 5வது உள்ளது எது? காப்பி ரைட்டா, ஐயா, ஏவா, எம்மா? இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? சால்வ் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ட்ரை. இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? வலதுபுறத்திலிருந்து 18வது உள்ளதுக்கு வலதுபுறத்துல 5வது என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த क्वेश्चन இந்த மாதிரி போடலாம். வலதுபுறத்துல இருந்து 18வது அதை கண்டுபிடிச்சு அப்புறமா அதுக்கு 5th ரைட் போடலாம், பிரச்சனை இல்ல. ஆனா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா வலது வலது. ஓகேவா? மாதிரி 2 வலது இல்ல 2 இடது சேம் டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா கொடுத்துக்க 2 நம்பரை மைனஸ் பண்ணிடணும். மாறி மாறி கொடுத்தாதான் ஆட் பண்ணணும். அப்ப வலது வலதுனா 18ல 5 கழிச்சிருங்க 13. வலது தானே பேசியிருக்காங்க. இப்ப வலதுல இருந்து 13 பாருங்க, ஆன்சர் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. காப்பி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இதுக்கு 5வது ரைட் பார்க்கணும். 1 2 3 4 5 அவ்வளவுதான். சோ வலது வலதுனா மைனஸ் பண்ணுங்க. 6ல 5 போனா 13, ரைட்ல இருந்து 13 பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் கிளியர். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, நம்பர் ரேங்கிங் क्वेश्चन. மனோஜ் மேலிருந்து பார்க்கும்போது 7வது இடத்தில் உள்ளான். மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 31. கீழிருந்து பார்க்கும்போது எந்த இடத்தில் உள்ளான்? மனோஜ் is at 7th position from above. Total number of students is 31. Which position is Manoj at from below? அதாவது 31 பேருக்கு மொத்தம். மனோஜ் மேல இருந்து பார்க்கறப்ப 7ஆ இருக்குங்க. அவரே கீழ இருந்து பார்க்கறப்ப எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. 20ஆ 24ஆ 25ஆ 26ஆ? ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ட்ரை. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே,
நான் போடுறவா. அதாவது டோட்டல் கொடுத்துட்டு ஒரு சைடை கொடுத்துட்டு ஒன் சைடை கொடுத்துட்டு அனதர் சைடு கேட்டா என்ன மாதிரி பண்ணணும்னா அந்த டோட்டல்ல இருந்து அந்த ஒரு சைடை கழிச்சு ஒன்ன ஆட் பண்ணா அனதர் சைடு கிடைச்சிடும். இது வந்து ஃபார்முலா அந்த நம்பர் ஆக்கிங்க. எனக்கு அனதர் சைடு வேணும், ஒரு சைடை கொடுத்து இன்னொரு சைடு வேணும்னா டோட்டல்ல இருந்து அந்த ஒரு சைடை மைனஸ் பண்ணிட்டு ஒன்ன ஆட் பண்ணிக்கணும். டோட்டல் எத்தனை? 31. ஒரு சைடுல இருந்து பாக்குறப்ப 7000. ஒன்ன ஆட் பண்ணிட்டா அனதர் சைடு கிடைச்சிடும். So 31 7 minus பண்ணா 24. 24 plus 1 25. அப்ப அனதர் சைடுக்கான ஆன்சர் என்னது? 25. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சு போச்சு. மனோஜ் மேல இருந்து பாக்குறப்ப 7th, மொத்தமா 31 பேர், கீழ இருந்து பாக்குறப்ப 26 ரேங்க்ல இருப்பாரு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? டோட்டல் வந்து ஒன் சைட கழிச்சு ஒன்னு ஆட் பண்ணிங்க. கழிச்சா 24, உனக்கு 25. ஆன்சர் ஆப்ஷன் சி 25. கடைசி क्वेश्चन பாருங்க. ஓகே, டைஸ் क्वेश्चन. How many points will be on the face opposite to in face which contains 4 points? அதாவது 4 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர்முகத்துல எத்தனை புள்ளிகள் இருக்கும்ன்றாங்க. பல புள்ளிகள் இருக்கு, எத்தனை புள்ளிகள் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இதுல 4 இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட் சைடுல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. டைஸ் क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. 1 5 4 3 இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கவுண்ட் பண்ணிடலாம். 4 புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? ஆக்சுவலா டைஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டைஸ், ஜெனரல் டைஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைஸ் பக்கத்துல இருக்கிறத கூட்டினா 7 வருதான்னு பாருங்க. இந்த ஒரு டைஸ்னா இது எல்லாமே ஒரே டைஸ் தான், ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணு பக்கத்துல இருக்கிற நம்பரை கூட்டினா 7 வந்துருதான்னு பாருங்க. அப்படி வந்துருச்சுன்னா ஒரு மெத்தடு, வரலன்னா ஒரு மெத்தடு. இதுல வருது, ஏன்னா 6ஐயும் ஓகேவா, 6ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினா 7 வருது. இங்க 5ஐயும் 2ஐயும் கூட்டினா கூட 7 வந்துருச்சு. ஏதாவது ஒரு இடத்துல வந்தாலே போதும், ஆனா 2 இடத்துல நமக்கு வருது. ரைட், இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா காமன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது 2 டைஸ் எடுத்து காமன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. இது ரெண்டுமே காமன் நம்பர் இருக்கு. என்ன இருக்கு? இங்கேயும் 1, அங்கேயும் 1. அப்படி இருந்தா இந்த 1ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் வாங்க. கிளாக் வைஸ் இப்படியா? கிளாக் வைஸ் வாங்குறப்ப 6 4 ஓகேவா? சோ 1 எழுதிட்டு 6 4 எழுதிக்கோங்க. இதுல 1 எழுதிட்டு 2 3 எழுதிக்கோங்க. புரிஞ்சிருச்சா? 1ல இருந்து 6 4, இதுல 1ல இருந்து 2 3 இப்படி எழுதிட்டீங்கன்னா இதாங்க ஆப்போசிட். இன்னொரு நம்பர் 5 வந்திருக்காது, அந்த 5 வந்து 1க்கு ஆப்போசிட். முடிஞ்சு போச்சு. புரியுதா? பக்கத்துல இருக்கிற கூட்டினா 7 வருதான்னு பாருங்க. வருது. வந்துருச்சுன்னா காமன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. ரெண்டுமே 1 1 இருக்கு. 2 3 4 6 4, 2 3 6 4. இது ஆப்போசிட், இது ஆப்போசிட். 1க்கு ஆப்போசிட் 5. இப்ப கேட்டது 4க்கு ஆப்போசிட். 4க்கு ஆப்போசிட்னா 3. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? திரும்ப கூட சொல்றேன், ஈஸி தான். பக்கத்துல போகும்னா 7 வருது. 1 1, அப்ப 2 3 6 4, 4க்கு ஆப்போசிட் 3. அப்ப ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ரயில்வே எக்ஸாம் பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ரீசனிங்ல இருந்து ஒரு 10 क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் தான் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே எல்லா வீடியோஸ் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு ஆப்டிடியூட்ல இருந்து நம்ம 10 क्वेश्चन பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். தேங்க்யூ.